இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆபேலின் விசுவாசத்திலிருந்து 7 சத்தியங்கள். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேலுடைய வாழ்க்கையிலிருந்து 7 சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு கொஞ்ச நாள் ஒரு யோசனை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்னென்னா, விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட்டு ஒன்று இருக்குது பைபிளில். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், எல்லா விசுவாச வீரர்களை குறித்தும் வரிசையாக சொல்லிட்டு வரணும் அப்படின்னு ஒரு யோசனை. காரணம் என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்ப்பாரோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது விசுவாசத்தை தான் முக்கியமாக குறிப்பாக பார்க்க போகிறார். அந்த விசுவாசம் ஆண்டவருக்கு ஏற்புடைய விசுவாசமாக இருந்தால் தான் நமக்கு பரலோகத்தில் பிரவேசம், பரலோகத்துக்கு நம்ம அழைத்து கொண்டு போவார். அதனால் நம்ம விசுவாசத்தில் பாஸ் மார்க் எடுக்கணும். ஆண்டவருக்கு உகந்த, ஆண்டவருக்கு ஏற்புடைய, ஆண்டவருக்கு அங்கீகாரமான ஒரு விசுவாசத்தில் நாம் வளர்ந்துருக்கணும் ஆண்டவருடைய வருகையில். அப்போது எந்த மாதிரியான விசுவாசம் நமக்கு இருந்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, எபிரேயர் 11. அங்கே படித்தா நிறைய விசுவாச வீரர்களுடைய ஸ்டோரிஸ் இருக்குது. அவங்களுடைய விசுவாசமெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்ற ஏற்புடைய அக்செப்டபிள் ஃபெய்த்தாக இருந்ததுனால அந்த ஃபெய்த் எல்லாம், அந்த விசுவாச வீரர்களை குறித்த லிஸ்ட்டு பைபிளில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு நமக்காக. அதனால் நாம் அதை தான் படிக்க போகிறோம். அவங்கள போல விசுவாசம் நமக்கு வேணும். அவங்கள போல விசுவாசத்தில் நாம் வளரணும், வாழணும். இப்போ ஆபேலுடைய விசுவாசத்தை பற்றி படித்தோம். ஆபேலுடைய விசுவாசத்தை குறித்து என்ன வாசிக்கிறோம் என்றால், விசுவாசத்தினால் பை ஃபெய்த் ஆபேல் காயினிலும் மேன்மையான பலியை செலுத்தினார். காயின் ஆபேல் அண்ணன் தம்பிங்க ஆண்டவருக்கு பலி செலுத்த போனாங்க. அதாவது காணிக்கை செலுத்த போனாங்க. காயின் அவன் விவசாயி. விவசாயத்தில் வந்த அந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவனுக்கு கிடைச்சதெல்லாம் கொண்டு வந்து வச்சு கடவுளுக்கு காணிக்காய் கொடுத்தாரு, பலி செலுத்தினார். ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் ஆபேல் அவனுடைய தம்பி ஆடுகளை மேய்க்கிறவன். இப்போ கொழுத்த ஆட்டை ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினார், காணிக்கை கொடுத்தார். கர்த்தர் அந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டார். அப்போ இவர் எப்படி அந்த காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா, விசுவாசத்தினால் கொண்டு வந்து கொடுத்தார். புரியுதுங்களா? விசுவாசத்தினால், பை ஃபெய்த் he has offered better offering than his brother Cain. விசுவாசத்தினாலே கொண்டு வந்து கொடுக்குறார். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு உண்மையான விசுவாசம் என்றால் கடவுளுக்கு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. ஆண்டவருக்கு மேன்மையான காணிக்கை கொடுக்கிறது, மேன்மையான காணிக்கை கொடுக்கிறது. இப்போ கொடுக்காதவங்களை பற்றி என்ன சொல்லணும்? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்காதவங்களை பற்றி ஒரு 3 காரணங்களே சொல்லலாம். அவங்க ஏன் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறது இல்லை? முதலாவது காரணம், அவங்களுக்கு ஆண்டவர் மீது அன்பு இல்லை. ஆண்டவர் மீது யாருக்கு அன்பு இல்லையோ அவங்க ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கொடுத்தாலும் கூட
மேன்மையான காணிக்கையாய் கொடுக்க மாட்டாங்க. ஒரு உண்மையான விசுவாசி ஆண்டவருக்கு மேன்மையான காணிக்கை கொடுப்பாங்க. கொடுக்காதவங்களுக்கு ஆண்டவர் மீது அன்பில்லை என்று நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, நம் மீது ஆண்டவருக்கு ஒரு அன்பு இருக்குது என்பதை எப்படி நிரூபித்தார் தெரியுங்களா? அவருடைய குமாரனை நமக்காக கொடுக்கிறதுனாலே நிரூபித்தார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் நம்மை நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினார் அப்படின்னு இருக்குது. God has given his only begotten son because of his love on us. நம்ம மேல் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார் அப்படின்னு இருக்குது. அப்போ அன்பு என்றால் கொடுக்கிற ஒரு தன்மை இருக்கும் அதுக்குள்ளே. 1 நாளாகமம் 29:14 மனப்பூர்வமாய் உனக்கு கொடுக்கறதுக்கு திராணி என்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது என்றால், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால உண்டானது, உம்முடைய கரத்தினால் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்ம வாங்கி ஆண்டவருக்கு கொடுக்குறோம். நம்மளது ஒன்றும் கொடுக்கல. அதான் நான் சொன்னேன், டியூட்டி ஆண்டவர் கொடுத்தது, அந்த டியூட்டி செய்கிறதுக்கு வேண்டிய சக்தி ஆண்டவர் கொடுத்தது. நீ டியூட்டி செய்கிற இடத்துல உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்தது. நீ டியூட்டிக்கு போயிட்டு வர்ற பத்திரமா ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. அதனால நம்மளது என்னமோ ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் கொடுத்த சக்தி, பாதுகாப்பு, கிருபையினாலே நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாத்தியத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்குறோம். ஆண்டவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவர் கொடுக்குறோம். இந்த கான்ஷியஸ் நமக்கு இருக்கணும், இந்த மனநிலை இருக்கணும். நம்மளது என்னமோ நம்ம ஆண்டவர் கொடுக்குற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நம்மளது நாம் ஆண்டவர் கொடுக்குறோம் என்று நினைப்பது மூடத்தனம், மதியினம். புத்திசாலி நம்முடையது ஆண்டவர் கொடுக்குறோன்னு சொல்ல மாட்டான். புத்தி இல்லாதவன் தான் சொல்லுவான் நம்மது ஆண்டவர் கொடுக்குறோன்னு. புத்தியுள்ளவன், ஞானமுள்ளவன் சாலமன் ராஜா என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய கருத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் கொடுக்குறோன்றார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் மீது அன்பு உள்ளவர்களாக ஆண்டவருக்கு கொடுக்கறது தான் சரியான விசுவாசம். ஒரு விசுவாசம் என்று சொன்னால் கொடுக்குற விசுவாசமாக இருக்கணும். அதுதான் சரியான விசுவாசம். அதனால தான் அந்த விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் இங்கே எழுதி வச்சார். இன்னும் கீழே நிறைய விசுவாசிகள் வராங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது பார்க்க போகிறோம். நம்முடைய விசுவாசம் அந்த மாதிரி விசுவாசமாக இருக்கணும். அதனால் ஆபேல் எப்படிப்பட்டவர் என்றால், விசுவாசத்தினால் மேன்மையான காணிக்கை கர்த்தருக்கு கொடுத்தார். விசுவாசத்தினால் ஒரு உண்மையான விசுவாசியாய் நாம் மேன்மையான காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கே நம்ம கற்றுக்கொள்கிறோம். நாம் ஆண்டவருக்கு கொடுக்குறது எப்போவுமே கொஞ்சமாக இருக்கும், ஆண்டவர் நம்ம கொடுக்கறது ஏராளமாக இருக்கும். அப்படி தான் சொல்கிறார் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என்னுடைய ஆலயத்தில் குறைகள் இல்லாதபடிக்கு உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுங்க. நான் வானத்தினுடைய பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றார். நீங்கள் கொண்டு வாங்க, அதனுடைய பலனை திரளாக நான் உங்களுக்கு கொடுப்பேன், வேணும்னா என்னை டெஸ்ட் பண்ணிக்கங்கன்றார். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளை, விசுவாசத்தினால் ஆபேல் ஆண்டவருக்கு மேன்மையான காணிக்கை செலுத்தினது போல நாமும் கூட விசுவாசிகள் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தில் கடவுளுக்கு மேன்மையான காணிக்கை செலுத்துகிற விசுவாசமாக அது இருக்க வேண்டும். நாளைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த விசுவாசம்தான் ஆண்டவருக்கு ஏற்புடைய விசுவாசமாக இருக்கும். ஆண்டவருக்கு முன்பாக எடுபடுகிற விசுவாசமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி விசுவாசம்லாம் நமக்கு இருக்கணும் என்பதற்காக தான் அந்த அன்புள்ள தெய்வம் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் இங்கே எழுதி வச்சிருக்கார். எபிரியருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம்
4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆண்டவருக்கு உகந்த விசுவாசம் என்றால் ஆண்டவருக்கு காணிக்கையை அல்லது பலிகளை, ஆராதனைகளை செலுத்துவது தான் ஒரு மேன்மையான, ஆண்டவருக்கு உகந்த ஒரு விசுவாசம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இதே வசனத்தில் 2வது பாயிண்ட்டும் இருக்குது. அவர் அப்படியாக ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி ஆண்டவரிடம் நற்சாட்சி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு அதே வசனத்தில் வாசிங்க. ஆகையினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். யார் சாட்சி கொடுத்தாங்க? தேவனே சாட்சி கொடுத்தார். அதாவது கடவுள்கிட்டயே நல்ல பேர் எடுத்துட்டார் இவர். சரிங்களா? சாட்சி என்றால் நற்சான்று என்ற அர்த்தம். நற்சான்று. ஆண்டவர்கிட்டயே இவர் நற்சான்று பெற்றுக்கொண்டார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லணும்னா எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக, பிரியமான வாழ்க்கையாக இருந்திருக்குது என்பதை நம்ம யோசிக்கணும். மனுஷங்கக்கிட்ட நல்ல பேர் எடுத்துடலாம், நற்சாட்சி பெறலாம், நற்சான்று பெறலாம். கடவுள்கிட்ட நற்சான்று பெறுவது அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் அருமையான கற்றுப்பிள்ளையில் வேதத்தில் சில பேர் கடவுள்கிட்ட நற்சான்று பெற்றிருக்கிறாங்க. இந்த ஆபேல் மட்டும் இல்லை. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்திலேயே உன்னை மட்டுமே நான் நீதிமானாக பார்க்கிறேன் அப்படின்னார். ஐ ஃபவுண்ட் யூ அலோன் ஆஸ் எ ரைச்சஸ் பர்சன் இன் என்டையர் யூனிவர்ஸ். உலகத்திலேயே நீ தான் நீதிமான்னு ஆண்டவர் நற்சான்று கொடுக்கிறார் நோவாவுக்கு. அதே போல் மோசேயை குறித்து என்னாகமம் புஸ்தகத்தில் 12:7 படித்தா, என் வீடெங்கிலும் மோசே எப்படிப்பட்டவரான்? உண்மை உள்ளவர் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குறாரு நற்சான்று, நற்சாட்சி. மோசேவை குறித்து, யோபுவை குறித்து ஆண்டவர் சொன்னார் சாத்தான்கிட்ட, என்னுடைய தாசனாகிய யோபுவை கவனித்தாயா? யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயா? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாத பாவ வழிகளிலிருந்து விலகினவனாயிருக்கிறார். அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை. யார் சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறாருங்க. இந்த மாதிரி சில பேர் பைபிளில் ஆண்டவரிடத்தில் நற்சாட்சி பெற்றவங்க இருக்கிறாங்க. ஆபேலும் அப்படி தான் நற்சாட்சி பெற்றார் ஆண்டவரிடத்தில். ஒரு விசுவாசம் என்றால் அருமையான கத்துப்பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் நற்சாட்சி பெறணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம பார்த்து சாட்சி சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜனங்கக்கிட்ட நம்ம பேர் எடுத்துடலாம். காசு கொடுக்கறது மூலமாக, அவங்ககிட்ட நல்லா பழகிறது மூலமாக, அவங்கள பார்த்து விஷ் பண்ணி வணக்கம் சொல்கிறது மூலமாக நல்ல பேர் எடுத்துடலாம். கடவுளிடத்தில் நல்ல சான்று நம்ம சம்பாதிக்கணும். ஆண்டவர் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்லணும். அந்த மாதிரி ஆபேல் வாழ்ந்தார். விசுவாசம் என்றால் கடவுளிடத்திலேயே நற்சான்று பெற வேண்டும், கடவுளிடத்திலேயே நற்சாட்சி பெற வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கிறோமா? நம்ம கடவுள்கிட்ட நல்ல சாட்சி பெறுறது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல நம்ம வீட்டில் நமக்கு நல்ல பேர் இருக்கா? நம்ம சொந்தக்காரங்கிட்ட நற்சாட்சி இருக்கா? நம்ம ஊரில் நமக்கு நற்சாட்சி இருக்கா? நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு நற்சாட்சி இருக்கா? நம்ம செய்கிற தொழிலில் நமக்கு நற்சாட்சி இருக்கா? யோசித்து பார்க்கணும். அதனால் நம்ம
கூட வேலை செய்கிறவங்ககிட்ட நமக்கு என்ன பேர் இருக்குது, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்ககிட்ட நமக்கு என்ன பேர் இருக்குது, ஊரில் நமக்கு என்ன பேர் இருக்குது, அது முக்கியம். உங்களுக்கு நல்ல பேர் இல்லைன்னா சர்ச்சு வளராது. எங்கள் சர்ச்சுக்கு புதுசாக 300 பேர் வரணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கல்ல, எப்படி வருவாங்க? உங்களுக்கே நல்ல பேர் இல்லைனாக்கா நீங்கள் யாருக்கு போய் சொல்லி, யார் உங்கள் வார்த்தைங்களை கேட்டு விசுவாசித்து சர்ச்சுக்கு வருவாங்க? நீங்கள் சொல்லி இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்தே வரணும் சர்ச்சுக்கு மக்கள். நீங்கள் வாழ்கிற உங்களுடைய கிறிஸ்டியன் டிசிப்ளின், கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல், கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதே சிந்தை, அதே போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து சர்ச்சுக்கு வருவாங்க. உங்கள் வாழ்க்கையை மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும். அதனால் சர்ச்சு வளர்ச்சி எங்கே இருக்குன்னா உங்களுடைய நற்சாட்சியிலே இருக்குது. உங்களுடைய நீங்கள் எடுக்கிற நல்ல பெயர், நற்சாட்சி, அதில் தான் சபையினுடைய வளர்ச்சி இருக்குது. சபையில் பெரியவங்களாக இருக்கிறீங்க, மூப்பர்களாக இருக்கிறீங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸாக இருக்கிறீங்க, எல்டர்ஸாக இருக்கிறீங்க, டீக்கன்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் நற்சாட்சியோடு வாழாவிட்டால், நல்ல பேர் உங்களுக்கு இல்லாவிட்டால் சபை வளராது. இது ஒரு ஆவிக்குரிய சபையாக இருக்காது, ஒரு பாரம்பரியமான சபையாக இருக்கும். அதனால் சபை வளர்ச்சி நம்முடைய நல்ல பேரில் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நல்ல பேர் எடுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம சர்ச்சு வளரும். இல்லாவிட்டால் சபைக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், சபைக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் பிசாசு சாத்தானுடைய ஏஜென்ட்டுங்களாக இருக்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் ஆண்டவர்கிட்ட நற்சாட்சி பெறுவது என்பது அது பெரிய விஷயம். அதுக்கு முன்பதாக நம்மை நாம் சோதித்தறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்கு மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்கா, நற்சாட்சி இருக்கா? நம்ம ஊரில் நம்மளை பற்றி நல்ல சாட்சி சொல்லுவாங்களா? சர்ச்சில் நம்மளை பற்றி நல்ல சாட்சி சொல்லுவாங்களா? வேலை செய்கிற இடத்துல நல்ல சாட்சி சொல்லுவாங்களா? இதை யோசித்து பார்த்து முதல்ல இந்த சர்க்கிளில் நாம் நற்சாட்சி பெற வேண்டும். அதுக்கப்புறம் ஆண்டவர் இடத்துல நம்ம நற்சாட்சி பெற முடியும். பைபிளில் ஏசாமிக்கு 12 பேர் சீஷர்கள் இருந்தாங்க. அவங்களை குறித்து ஏசாமி ஜெபம் பண்ணுறாரு. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபத்தில் சொல்கிறாரு, பிதாவே, எனக்கு நீர் கொடுத்துருக்கிற இந்த சீஷர்கள் எல்லாரையும் நான் நல்லபடியாக காத்து வருகிறேன். அதில் ஒருத்தன் கேட்டின் மகனாக இருக்கிறான். 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை, அதாவது அந்த சீஷர்களை பற்றி ஜெபம், அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். அவங்க எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தன் மட்டும் கேட்டின் மகனே இருக்கிறான். ஏசாமி சொல்கிறார். ஏசாமி சீஷர்கள்லையே இத்தனைக்கும் ஏசாமி சீஷர்கள் தான், ஏசாமியோட ஊழியம் செய்கிறவங்க தான், ஏசாமியோட கூடவே இருக்கிறவங்க தான். ஆனாலும் ஏசாமிக்கிட்ட அவனுக்கு நல்ல பேர் இல்லை. அவன் கேட்டின் மகனாக இருக்கிறான் என்று இயேசுசாமி சொல்கிறார். அதனால் நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும், ஆராதனை பண்ணினாலும், ஊழியங்களுக்கு போனாலும், நம்மை நம்பி ஏதாவது ஒரு பொறுப்பு சர்ச்சில் கொடுத்துருந்தாலும் அதில் விசேஷம் ஒன்றும் இல்லை. பேர் என்ன பேர் இருக்குது, நமக்கு என்ன பேர் எடுத்துருக்குறோம் என்பது தான் முக்கியம். அதனால் நல்ல பேர் எடுத்தோமானால், மக்களிடத்துலேயும் கடவுளிடத்துலேயும் நல்ல பேர் எடுத்தோமானால், நம்முடைய பக்தி வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இதுக்கு ஒரு உதாரணம், கொர்நேலியு என்கிறவரை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் மிகவும் பயபக்தி உள்ளவராம். அவருடைய பக்தி வாழ்க்கை குறித்து 2ஆம் வசனத்தில் இருக்குது.
அவர் எல்லாரிடத்திலும் நல்ல பேர் எடுத்திருந்தார் அப்படின்னு 22ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூதா ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி அங்கே இருந்தார். அதை பற்றி நம்ம இங்கே வாசிக்கிறோம். சரி, இப்போ என்ன விஷயம்னா, ஜனங்கள் எல்லாரிடத்துலேயும் நல்ல பேர் பெற்றிருந்தார், பக்தியாக இருந்தார், கடவுளுக்கு பயந்து இருந்தார். பக்தி இருந்துச்சு, கடவுள் பயம் இருந்துச்சு, ஜனங்கள் எல்லாரிடத்துலேயும் நல்ல பேர் இருந்துச்சு. இவர் ஆண்டவர் பார்க்குறார், ஆனால் இவர் ரட்சிக்கப்படாதவர். அது ஒரு விசேஷம். ரட்சிக்கப்படாமலே மனசாட்சியின்படி வாழறார், பக்தியாக இருக்கிறார், அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்தியாக இருக்கிறார், தான தர்மங்கள்லாம் பண்ணுறார், உபாசங்கள் இருந்து ஜெபம் பண்ணுறார், எல்லாரிடத்திலும் நல்ல பேர் எடுத்திருக்கார். இதெல்லாம் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் எடுத்திருக்காரு, பயபக்தியாக இருக்கிறாரு, மனசாட்சிக்கு பயந்து வாழறாரு. அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை, அவர் ரட்சிக்கப்படாதவர், ஆனால் மனசாட்சிக்கு பயந்து வாழறாரு. அதனால் இவருக்கு இருக்கிற இந்த பக்தி ஒழுக்கம், இந்த கடவுள் மேலே இருக்கிற பயபக்தி ஒழுக்கம், நல்ல பேர் எடுத்திருக்கிற இவரை இன்னும் மேலே இன்னொரு நிலைக்கு, இன்னும் மேலான நிலைக்கு இவரை கொண்டு போகணும் என்ற ஆண்டவரே திட்டமிட்டு பரலோகத்திலிருந்து தேவதூதன் அனுப்பினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த தேவதூதன் வந்து, கொர்நேலியுவே, உன்னுடைய பக்தியையும் நீ செய்கிற தான தர்மங்களையும் உன்னுடைய ஜப வாழ்க்கையும் கடவுள் பார்த்துட்ருக்காரு. ஆனாலும் முறைப்படி நீ ரட்சிக்கப்படணும், முறைப்படி நீ ரட்சிக்கப்பட்டு நீ கடவுளுடைய வழியில் நடக்கணும். கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு உறவு ஏற்படணும், கடவுளுடைய குடும்பத்தில் நீ ஒரு மகனாக மாறணும். முறைப்படி ரட்சிக்கப்பட்டது தான் அது முடியும் அப்படின்ட்டு தேவதூதன் வந்து, எந்த மாதிரி நீ ரட்சிக்கப்பட்டு முறைப்படி நீ எப்படி கடவுள் பிள்ளையாக மாறி பக்தி வாழ்க்கையில் நீ வாழணும் என்று பேதுரு உனக்கு சொல்லிக் கொடுப்பார். யோப்பே என்கிற ஒரு பட்டணத்தில் பக்கத்திலேயே பேதுரு இருக்கிறாரு. யாரையாவது அனுப்பு, அவரை வர வச்சுக்கோ, அவர் வந்து இதெல்லாம் உனக்கு சொல்லுவார் அப்படின்னு தேவதூதன் பரலோகத்திலிருந்து வந்து இந்த கொர்நேலியுக்கு சொல்லிட்டு போகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பட்டணத்தில் பேதுரு இருக்கிறார், யோப்பே என்கிற பட்டணத்தில். அந்த பட்டணத்தில் அவருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து, இந்த மாதிரி உன்னை கூட்டின்னு போகிறதுக்காக ஆள் வருவாங்க, நீ அவங்க கூட போயிட்டு கொர்நேலியுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவங்களை சொல்லி கொடுத்து அவனை அப்கிரேட் பண்ணிட்டு வா. பக்தி விஷயத்தில், விசுவாச விஷயத்தில், பக்தி விஷயத்தில் அப்கிரேட் பண்ணி வேறு லெவலுக்கு வழி நடத்து அப்படின்ட்டு அங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். இதை பாருங்கள், ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கிறவன், கடவுளுக்குள்ளே பயபக்தியாக இருக்கிறவனை அந்த நிலையிலிருந்து இன்னொரு மேன்மையான நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு கடவுள் எப்படியெல்லாம் உதவி பண்ணுறாரு பாருங்கள், எப்படியெல்லாம் ஆஸ்வதிக்கிறார் பாருங்கள். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளே, முதல்ல நாம் மனுஷரிடத்தில் நல்ல பேர் எடுப்போம், அதுக்கப்புறம் கடவுளிடத்தில் நற்சாட்சி பெறத்தக்கதாக நாம் பிரயாசப்படுவோம். ஆபேலை போல கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெற்று கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், பயபக்தியான இந்த பக்தி வாழ்க்கையில் இன்னும் மேலான ஒரு நிலைமைக்கு வந்து கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொண்டு உலகத்துக்கு நற்சாட்சியாக ஆபேலை போல வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உலக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போமாக.